ஹை வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, திரு நல்லக்கண் ஐயாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். நல்லக்கண் ஐயா யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட முன்னாள் தலைவர். இவர் எங்கே பிறந்தார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, திருவைகுண்டத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் பிறந்திருக்காரு. இவர் தன்னுடைய 18 வயதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் தன்னை சேர்த்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இவர் சேர்ந்ததுக்கப்புறம் திருவைகுண்டத்தில் ஒரு 2000 நெல் மூட்டைகள் பதுக்கி வச்சுருந்த இடத்த போய் இவர் அதை பற்றி ஜனசக்தி என்ற ஒரு பத்திரிக்கையில் இவர் முதல் நடவடிக்கை, அவரோட முதல் நடவடிக்கை அந்த பத்திரிக்கையில் எழுதியிருப்பார். அந்த பத்திரிக்கையில் எழுதுனது மூலமா அந்த மாவட்டத்தின் கலெக்டர் பறிமுதல் பண்ணியிருப்பாங்க. இதுதான் இவருடைய முதல் நடவடிக்கைன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் முழு நேரம் மக்களுக்காக பணியாற்றணும் அப்படின்காக வீட்டை விட்டு வெளியேறிட்டார். வீட்டை விட்டு வெளியேறினதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தடை விதித்ததுக்கப்புறம் 7 ஆண்டுகள் சிறையில் இவர் தன்னுடைய வாழ்க்கையை கழித்திருக்காரு. இவர் 80 ஆண்டுகள் மக்கள் சேவையில் ஈடுபட்டிருக்காருன்னு தாங்க சொல்லணும். அதுக்கப்புறம் 25 ஆண்டுகள் விவசாய நல சங்கத்தில் இவர் பணியாற்றியிருக்கார் தலைவராக. அதுக்கப்புறம் இவருக்கு தமிழக அரசு சில விருதுகள்லாம் வழங்கியிருக்கு. ஃபஸ்ட்டு தமிழக ஆளுநர் சகா யோகி விருது வழங்கியிருப்பாங்க 2007. அதுக்கப்புறம் 2007 இன்னொரு விருதும் வழங்கியிருப்பாங்க. அது தமிழக அரசின் விருதாக ஒன்று வழங்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 2008 சமூக சேவையை, இவருடைய சமூக சேவையை பாராட்டும் விதமாக மகாத்மா காந்தி சமூக சேவை சங்கத்திலிருந்து இவருக்கு இந்த சமூக சேவை விருது வழங்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 2009 ஜீவா விருது வழங்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 2022 தகைசால் விருது வழங்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 1999 தான் இவர் முதல் ஒரு தொகுதியில் போட்டியிருப்பார். அது எந்த தொகுதின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் மக்களவை தொகுதியில் இவர் போட்டியிடுவார். இந்த தொகுதியில் போட்டியிட்டு 43.02% தான் வாக்கு பெறுவார். வாக்கு பெற்று தோல்வி அடைஞ்சிருவார். அதுக்கப்புறம் இவரோட முழு வாழ்க்கையும் ஜாதி எதிர்ப்புக்காக போராடியும் மக்களுடைய சமூக சேவைக்கு போராடியும் தான் வாழ்ந்தார். இவர் தன்னுடைய 80வது வயதில் இவருக்கு கட்சியின் மூலயமா 1 கோடி ரூபாய் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இவர் அதை வாங்காமல் அந்த கட்சிக்காகவே தன்னுடைய 1 கோடி ரூபாயையும் செலவழிச்சிருப்பார். அதுக்கப்புறம் சமூக சேவைக்காக போராடிய இவர் சில வாரங்களுக்கு முன்பு, அதாவது பிப்ரவரி 1 உடல் நலக்குறைவால் சென்னையில் உள்ள ராஜீவ் காந்தி அரசு பொது மருத்துவமனையில் இவர் அவசர சிகிச்சை பிரிவில் சேர்த்துருப்பாங்க. சிகிச்சை பலன்றி இன்று பிற்பகல் 1:55 மணி அளவில் இவர் நம்மளை விட்டு பிரிஞ்சிருப்பார். அன்னாருக்கு என்னுடைய இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். அவர் சென்னையில் தன்னோட 100வது ஆகையில் இறந்திருப்பார். அன்னாருடைய இறுதி ஊர்வலம் நடைபெறும் சிறந்த முறையில் நடைபெறணும், செங்கோல் ஏந்தி நடைபெறணும் அப்படின்ட்டு திமுகலேருந்து சொல்லியிருப்பாங்க. மேலும் இது மாதிரி நல்ல தகவலோடு உங்களிடம் சந்திக்கும் வரை உழந்து விடைபெறுவது DM. தேங்க்யூ.